நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அறிவிக்கப்பட்ட, அதாவது தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து அறிவிக்கப்பட்டிருந்த அப்கமிங் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வேலைவாய்ப்பு வந்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெல்லோஷிப் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் ஆண்டு 120 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து சிஎம்ஆர்எஃப் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் மாதமும், இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் வந்து செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வந்து நடக்க இருப்பதாகவும் அதிகபூர்வமான அறிவிப்பொழியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் SCERT சீனியர் லெக்சர்ஸ் ஜூனியர் லெக்சர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து செப்டம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. சீனியர் லெக்சர் போஸ்ட்டுக்கு வந்து 26 காலிடமும், லெக்சர்ஸ் போஸ்ட்டுக்கு வந்து 103 காலிடமும், ஜூனியர் லெக்சர் போஸ்ட்டுக்கு வந்து 10 காலிடமும், டோட்டலாக வந்து 139 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான ஷெட்யூல் எக்ஸாமினேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா காலேஜ் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து டிஎன்டிஆர்பியிலிருந்து நவம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த வருடம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் போஸ்ட்டுக்கு வந்து 28 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ப்ரீ லா போஸ்ட்டுக்கு வந்து 28 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பும், டோட்டலாக வந்து 56 காலிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வேலைவாய்ப்புன எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு தான் நடைபெறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்த இந்த வேக்கன்சி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்டிஆர்பிலேருந்து அறிவிக்கப்பட்ட அப்கமிங் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. இந்த வருடத்துக்கு வந்து வர இருக்கிற கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க. நீங்கள் டிஎன்டிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு வந்து காவல் காத்துட்ருக்கவங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து குறிப்பிடத்தக்கதுங்க. இப்போவுமே வந்து நீங்கள் படிக்க தொடங்கிட்டிங்கன்னா அந்தந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்க்கீங்களோ அந்தந்த லெக்சர் அந்தந்த போஸ்ட்டுக்கு வந்து அந்தந்த டிகிரி முடிச்சிருக்கவங்க தான் எலிஜிபிலிட்டி கொடுப்பாங்க. அந்த டிகிரி முடிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இப்போவுமே ப்ரிப்பேர் பண்ணி இந்த வேலையை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க.